நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பேர் எஸ் கிருஷ்ணவேணி. நான் ஹெல்பேஜ் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா, அவங்களுக்கு 7 பொண்ணு. ரொம்ப கொஞ்சம் வளமான குடும்பம்தான். பள்ளியிடம் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா ஆளுக்கு ஒரு கூடையில் நெல்லை கொடுத்து கொண்டை காய வச்சுட்டு வாங்க, வெயில் இருக்கிற இடத்துலன்னு சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு போனாங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு போய் காய வச்சு கொட்டி காய வச்சு கிண்டிட்டு இருந்தாங்க. அப்போ 7ஆவது பொண்ணு இப்போ ஒரு வெள்ளைக்காக்கா வந்தது. அம்மா, என் குஞ்செல்லாம் பட்டினி கிடக்கு, கொஞ்சம் நெல் கூடன்னு கேட்டது. சரி, ஒரு கையால் நெல் அள்ளி கொடுத்தாங்க. அந்த காக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் இவங்களாம் ஒருத்தராக வந்துட்டாங்க காய வச்சு. பெரிய பொண்ணு, அம்மா பசிக்கிறதம்மான்னு கேட்குது. கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துக்கோ, நீ 2 எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அது அடுத்த பொண்ணு வருது. இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணாக 6 பொண்ணு வந்தது. 6ஆவது பொண்ணு கேட்டது, கொழுக்கட்டை இருக்குது, நீ எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு 2 பெய் அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் எறும்புலாம் பிடிச்சி போட்டு வந்துடுது. இந்த பொண்ணு கடைசி பொண்ணு அப்போ தான் காய்ச்சி, அம்மா ரொம்ப பசிக்குதும்மா, அப்படி போய் சாப்பிட்றேன் என் கொழுக்கட்டைன்னு. ஏம்மா ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு. ஏன்டி இல்லை, எல்லோரும் தான் வச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறேன். உடனே இந்த பொண்ணு சொல்லுது, ஏம்மாம்மா அவள் போய் சொல்கிறாம்மா, நெல்லை அள்ளி காக்காய்க்கு கொடுத்துட்டாம்மா வெள்ளை காக்காய்க்கு அப்படின்னு சொல்லுது. ஏன்டி இந்த வேலை செஞ்ச, நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நெல்லை அள்ளி கொண்டாந்து கொடுத்து என்கிட்ட சொல்லலை, இப்போ கொழுக்கட்டையை தின்னுட்டு திங்கிறேன்னு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு எங்கேயா போ, ஒன்று இந்த மாதிரி போய் சொல்கிற பொண்ணு எனக்கு வேணான்னு தெரித்து விட்டாங்க. கையில் கொஞ்சோண்டு நொய் குத்தி எப்படியா பசி போன்னு தெரித்து விட்டாங்க. இதை நான் அதை எடுத்துக்கிட்டே அங்கே எறும்பு எல்லாம் கிடக்குது. எறும்பு புத்தெல்லாம் இருக்குது. எறும்பு புத்தை வெள்ளைக்காக்கா விட்டு சொல்கிறேன் அப்படிங்குது. வழியாக நான் சொல்கிறேன், இந்த இடம்னா எவ்வளோ குப்பையாக இருக்குது, சுத்தம் பண்ணு நான் சொல்கிறேன்னுது. சரி, சுத்தமாக பெருக்கணும், எனக்கு தெரியாது, அது ஒரு ஆடு பெய்யுது, அந்த ஆட்டுக்கிட்ட போய் கேளுன்றாங்க. ஆடை வெள்ளைக்காக்கா விடு, வழி சொல்லு அப்படின்னு கேட்குது. உனக்கா வழியாக நான் சொல்கிறேன், எனக்கு புல் பிடிங்கி போடுங்க. புல்லெல்லாம் பிடிங்கி போட்டு அங்கே ஒரு மாடு இருக்குது, மாட்டுக்கிட்ட போய் மாடை வெள்ளைக்காக்கா உடையது அப்படின்னு கேட்குது. மாடு சொல்லுது, அதோ ஒரு மருதாணி மரம் இருக்கு, அதுக்கிட்ட போய் கேள்வி சொல்லுவோனுங்குது. மருதாணி மரத்தை கேட்டு, மருதாணி மரமே வெள்ளைக்காக்கா உடையது, கொஞ்சம் சொல்லுங்கன்றது. எனக்கு தண்ணிக்கு தாகமாக இருக்குது, நீ தண்ணி 4 குடம் ஊற்று, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. சரி, தண்ணி இறச்சி விட்டதும், எனக்கு தெரியாதும்மா, அதோ ஒரு வெள்ளையாறு போகுது, அந்த வெள்ளையாரை போய் கேளு அப்படின்னு. வெள்ளையாறு போய் வெள்ளையாறு வெள்ளைக்காக்கா உடையது அப்படின்னு கேட்குது. என்னை கலக்காத போ, என்னை தாண்டி போ, நான் சொல்கிறேன் அப்படிங்குது. அது மெதுவாக தண்ணியை ரொம்ப கலக்காத மெதுவாக போய் கேட்டதும், இப்போ சொல்லுங்கங்குது. அதோ பவுனாறு ஓடுது, அதை போய் கேளுங்குது. பவுனாறுகிட்ட போய் கேட்குது, பவுனாறு வெள்ளைக்காக்கா உடையதுன்னு. ஏன்னா நீ கலக்காத போ, நான் சொல்கிறேன்ங்குது. அங்கே போனதும் அதோ ஒரு பிள்ளையார் இருக்கு பாரு, அந்த பிள்ளையாரை கேளு சொல்லும் அப்படிங்குது. பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையாரப்பா வெள்ளைக்காக்கா உடையாது அப்படிங்குது. பிள்ளையார் சொல்கிறாரு, நான் என்னம்மா கிடக்கிறேன், அரச மரத்தடியில் யாருமே சுத்தம் பண்ணலை, எல்லாம் சுத்தம் பண்ணு நான் சொல்கிறேன்றது. அதை பிள்ளையாருக்கு குளிப்பாட்டி பூசை போட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணதும், இப்போ சொல்லுங்க பிள்ளையார் அப்பானா, அது ஒரு குடிசை தெரியுது, அதான் வெள்ளைக்காக்கா விட்டு அங்கே போ அப்படிங்குது. அங்கே போய் கதவை தட்டதும் உள்ளே குஞ்சு இருக்குது. யார் அது, பயந்து திறக்கவா பயப்படாத திறக்கவான்னு கேட்குது. நீ பயப்படாத தரமா, நான் உங்களாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வெள்ளைக்காக்கா திறக்குது. அந்த குஞ்சுங்க தான் இருக்குது, வெள்ளைக்காக்கால். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனதும், நீ யாருக்கா அப்படின்னு கேட்குது. நான் உங்கள் அம்மா பார்க்க வந்தேன் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறும் அசுத்தமாக இருக்காதெல்லாம் பெருக்கி மொழிவி கோலம் போட்டு அந்த குஞ்சிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு அதுக்கு நல்லா உடம்புலாம் தோட்டிவிட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருக்குது. வெள்ளைக்காக்கா வருது, என்ன நம்ம வீட்டில் கோலம் போட்டிருக்கு, யாரும் வந்திருக்காங்க தெரியலன்னு சொல்லிட்டு கதை தட்டுது. குஞ்சு திறக்குது. யாரம்மா நம்ம வீட்டுக்கு, அம்மா நம்ம வீட்டில் ஒரு அக்கா வந்திருக்காங்க பாருன்னுது. பாப்பா ஏன்
என்னம்மா செய்திருந்தது? வெள்ளைக்காக்கா நான் உனக்கு நெல் அனுப்பி கொடுத்தேன், எங்கள் அக்கா சொல்லிட்டா, நான் பொறுமையாக சொல்லணும்னு இந்த மாதிரி நடந்துச்சு, என்னை எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இது ஏன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்து? எங்கள் அம்மா அடித்து கிழிஞ்சி போச்சுங்குது. சரி, நீ இங்கே இரு, நான் உனக்கு நெல் தரேன், நீ எடுத்துகிட்டு போகலாம், இங்கே இரு 10 நாள், ஒரு வாரம் தங்குன்னு சொல்லிடுது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அங்கேயே இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு வேலை செஞ்சு இப்படி இருக்குது. 10 நாள் ஆனதும் நல்லா புது சட்டை புது பாவாடையெல்லாம் தைச்சி கொடுத்து, நீ போட்டுக்கிட்டு நல்லபடி 2 படி, ஒரு பிடி கொடுத்து 2 படி நெல்லை கொடுத்து, நீ பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுது. இது அங்கேருந்து வந்து பிள்ளையாரப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரி போயிட்டு வா, நல்லபடியாக இருந்து அது ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புது. அந்த ஆற்றுக்கு வந்து கேட்குது, வெளில போனார நான் போயிட்டு வரேன், வரேன், ஏன் இப்படியே நீ போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தோடு ஜிம்கி வலைய எல்லாம் இன்னும் உங்கள் வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டு, எங்கள் அம்மா இன்னும் 6 அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கும் தோடு ஜிம்கியோட எல்லாம் கொடுக்குது. எடுத்துகிட்டு வெள்ளையார்கிட்ட வந்து கேட்குது, வெள்ளையார் நான் போயிட்டு வரேன், வரேன், கொலுசு போட்டு கொடுக்குது காலுக்கு. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்கன்னு, இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்கன்னு அதை கொடுக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு போகுது. போய் மருதாணி மரத்துக்கிட்ட மருதாணி மரம் நான் போயிட்டு வரேன்னுது. அது ஈரமாக வரேன்னு சொல்லிட்டு நிறைய தரையை ஊற்றி குலுக்கி கூட்டு போய் வீட்டில் போய் போட்டுக்கோங்குது. அதை எடுத்துகிட்டு குதிரைகிட்ட வந்து கேட்குது, குதிரை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. நீ போயிட்டு வரியா, வரேன்னு சொல்லிட்டு ஒரு குதிரை குட்டியை கொடுக்குது. குதிரை குட்டியை கொடுத்து, நீ எடுத்துகிட்டு போ, உங்கள் அப்பாவை பஞ்சம்லாம் தீந்துடும், இந்த குதிரை பேச போனால் வண்டி ஓட்டலான்னு. அதை எடுத்துகிட்டு வருது. மாடுக்கிட்ட வந்ததும் பசுமாடி போயிட்டு வரேன் அப்படிங்குது. அது பசுங்கன்று குட்டி கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லுது. அதை எடுத்துகிட்டு ஆட்டுக்கிட்ட வந்து ஆடா நான் போயிடுறேன், இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்புது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருது. ஒரு வண்டி பிடிச்சிட்டு வருது. ஜல்னு வீட்டுக்கு வந்து அந்த எறும்புக்கிட்ட வந்து போயிட்டு வந்தேன். போயிட்டு வரியாக்கா, நல்லா போயிட்டு வான்னு அது வாழ்த்தி அனுப்புது. வீட்டுக்கு வந்துட்டு இன்னமும் வண்டி சத்தங்கன்னு எல்லோரும் வந்து எட்டி பார்த்தா இந்த பொண்ணு தான். வரம்மா வாடியம்மா, நான் ஏதோ கோவத்தை சொன்னால் நீ அதுக்குன்னு வீட்டை விட்டே போயிடுவியா அப்படின்னு திட்டினாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நகை எல்லாம் கொடுக்குது, காசு பணம் எல்லாம் கொடுக்குது. குதிரை வண்டி மாடு எல்லாம் கொடுக்குறாங்க. மாடு வந்து பால் கறக்கிறதுக்காகவும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியே இருக்கவும் இந்த 6வது பொண்ணுக்கு வந்து கோபம் வந்துடுது. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வாங்கிக்குவேன், எனக்கு நகை வேணாம், எனக்கு இந்த பொருள் வேணாம்னு சொல்லுது. ட்ரெஸ்ஸெல்லாம் சரி விட்டுட்டாங்க. இப்படி இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுது, என் அம்மா நான் வெள்ளைக்காக்கா வீட்டுக்கு போகிறேன், நீ போக விடாதேன்னு சொல்லிட்டுறாங்க. கேட்கல. ஒரு நாள் வெள்ளைக்காக்கா வந்து பறந்து வரக்குள்ள, இந்த நெல் குஞ்சுக்கு கொடு அப்படின்னு கொடுக்குது. வேண்டாங்குது. இல்லை நீ எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுது. அவர் அவங்க அம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணி எறும்புக்கிட்ட வந்து எறும்பாரு நான் வெள்ளைக்காக்கா வீட்டுக்கு போகிறோம், வழி சொல்லு அப்படின்னு. நீ இந்த சுத்தம் பண்ணு நான் சொல்கிறேன். உனக்கு சுத்தம் பண்ணுறது அது ஆடு மீது ஆட்டுக்கிட்ட போய் கேட்குறேன்னு கேட்குது. ஆடே வெள்ளைக்காக்கா உடையது அப்படின்னதும், நீ எனக்கு புல்லு பிடிக்க போய்டு சொல்கிறாங்க. உனக்கு நான் புல்லு பிடிக்க போட மாட்டேன், அது மாடு மீது மாட்டுக்கிட்ட போய்டுன்னு மாட்டுக்கிட்ட போய் கேட்குது. இந்த மாட்டை போய் கேட்டதும் எனக்கு வந்து கழுவி குடிப்பாட்டு நான் சொல்கிறேன்னுது. உனக்கு புல்லு பிடிக்க மாட்டேன், கழுவி அதை குதிரை மீது அதுக்கிட்ட நான் போய் கேட்குறேன். குதிரை போய் கேட்குது. குதிரை கேட்டதும் எனக்கு புல்லு பிடிக்க போடுங்குது. நான் புல்லு பிடிக்க போகிற நேரம் அது ஒரு மருதாணி மரம் இருக்குது, அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. மருதாணி மரத்தை போய் கேட்டதும், தண்ணி தாகமாக இருக்குது, 4 குடம் தண்ணி ஊற்றுமாங்குதும். உனக்கு தண்ணி ஊற்ற அந்த ஆற்றுக்கிட்ட நான் போய்டுவோப்பா அப்படின்னு போகுது. வெள்ளையார் சொல்லுது, வெள்ளையாரா வெள்ளைக்காக்கா அப்படி எனக்கு கலக்காத போக சொல்கிறான்னுது. வேணுட்டு தம்பட்டம் போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கலக்கிட்டு போய் சேர்க்குது. பவுனாரை போய் கேட்குது, என்னை வந்து கலக்காத போம்மா அப்படிங்குது. உனக்கு கலக்காத போகிறத அப்படின்னு தானே தண்ணி இது பண்ணி குழப்பிக்கிட்டு போகுது. போய் பிள்ளையாரப்பா கேட்குது. பிள்ளையாரப்பா வெள்ளைக்காக்கா விடுதுன்னு. என்னை நீ சுத்தம் பண்ணு நான் சொல்கிறேன்னு. உனக்கு சுத்தம் பண்ண அதை தெரிஞ்ச கொடுத்தா தான் வெள்ளைக்காக்கா விடு, நான் போய்டுவேன் போன்ட்டு ஒன்று விஷயம் போய்டுது. அந்த குஞ்செல்லாம் கதை விட்டு யார் கதை இருக்கிறது, பயந்துக்கிட்டு தர்றடி அப்படி எல்லாம் பயந்துட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கு மூலையில். எங்கே போனால் அவங்க அம்மா வரட்டும் அப்படின்னு வேகமாக பேசிட்டு உட்காந்துருக்கு. அங்கேருந்து அந்த காக்கா வருது. யாரோ நம்ம முட்டை வந்திருக்காங்க இவ்வளோ இருக்கே, என்ன இப்படி கிடக்கேன்னு சொல்லி போய் கற்றுக்கணும். கொஞ்சம் அம்மா பயமாக இருக்குன்னு இதை பார்த்தது ஏன் அங்கே வந்தேன்னு கேட்குது. நீ என் தங்கச்சியெல்லாம் கொடுத்தனுச்சில்ல, அந்த மாதிரி எனக்கும் கொடு அப்படின்னு கேட்குது.
நீ பொறாமப்படுற. நான் என் குஞ்சு பண்ணிட்டேன், நீ கிடைப்போம் நான் வாங்கினேன். நீ என்னை கூப்பிட்டு தானே கொடுத்த, நானே கேட்கல, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ கொடுத்தா தான் நான் கொடுக்க மாட்டேன். கொத்தி அப்படி வெளியே திட்டு. அதோட அழுதுகிட்டே வந்து பிள்ளையாரப்பா போயிட்டு வரேன். நீ எப்போ தும்பி தூக்கி விட்டு கிடக்குது. அது மரத்துக்கிட்ட வந்து விழுந்தது. மரம் சொல்லுது, மரமே நான் போயிட்டு வரேன். எனக்கு அன்றைக்கி தண்ணி ஊற்ற நீ போயிட்டு போனால் நான் வந்தேன்னா அந்த கிளையால் செக்குன்னு மேலே நான் லட்டி அடித்து அனுப்பிச்சிது. அங்கேருந்து குதிரைக்கிட்ட வந்து குதிரை அதை நான் போயிட்டு வரேன். அவன் போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஓத்தை கொடுக்குது. அது போய் பசுமாடுக்கிட்ட போய் விழுது. பசுமாடே நான் போயிட்டு வரேன். போயிட்டு வான்னு ஒரு கும்பலில் முட்டு தெழுது. அது போய் ஆட்டுக்கிட்ட போய் விழுது. ஆடே போயிட்டு வரேன். அது முட்டுது. நான் அன்றைக்கி புடுமா இப்போ எங்கேயாவது போக அப்படின்னு. அது வந்து அந்த எறும்புக்கிட்ட வந்து எறும்பார நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அன்றைக்கி அதை சுத்தம் எல்லாம் மேலே பறந்து கால் கையெல்லாம் பிடிங்கி அனுப்புது. இதுகிட்டே வீட்டுக்கு வந்தது. அம்மான்னு வீட்டுக்கு வருது. ஏன்ட்டு என்னதும் இந்த மாதிரி ஆட்டு நீ பொறாமப்பிடிச்ச பொண்ணு எனக்கு வேண்டியதே வேலை. நீ வரவே வராது என் வீட்டுக்கு அப்படின்னு அவங்க அம்மா தேர்த்தி விட்றாங்க. பேராசை பெரு நஷ்டம் ஆயிடுச்சு பொண்ணு. இந்த பொண்ணை தேர்த்திட்டு சந்தோஷமாக இருக்கும். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.